அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் இனிதாய் அமையட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு, லைவும் வந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான குரு சுக்கிரன் புதன் பேச்சியான பலன்கள் உங்களுக்கு உங்களோட வீடியோ சேனலில் கமெண்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது தேதி பார்த்தீங்கன்னா 28/6/2026 பராபவ வருடம் ஆனி மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இப்போ திதி பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில், அதாவது 29 காலையில் 3:06 வரைக்கும் சதுர்தசி திதி இருக்குது. அதுக்கு பிறகு பௌர்ணமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம். மறுநாள் காலை 29:06 வரைக்கும், அதாவது 1:08க்கு காலை 1 மணி 8 நிமிடம் வரைக்கும் கேட்டை நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு மூல நட்சத்திரம் இருக்குது. சுப காரியங்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக கிடையாது. சூரிய உதயம் காலையில் 5:45க்கும் சூரியன் மறைவு மாலை 6:39க்கும். நல்ல நேரம் காலையில் 8:15 முதல் 9 மணி வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 முதல் 11:45 வரை, பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்று சாயந்தரம் 4:06 ராகுகாலம். யமகண்டம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, அது பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது. குளிகை பார்த்தீங்கன்னா பகல் 1:30 3 மணி வரைக்கும் இருக்குது. இப்போ சதுர்தசி திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா பல் சீரமைத்தல், எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது, கறி சாப்பிடுறது, பயணம் மேற்கொள்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லது. கேட்டை நட்சத்திரம் மாடு வாங்க, கடன் தீர்க்க, மந்திரம் ஓத, ஆட்களை நீக்க, வாஸ்து சாந்தி செய்கிறது, நோயாளிகளை குளிக்க வைக்க ஏற்ற ஒரு நட்சத்திரம். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு தடங்கள், ரிஷப ராசிக்கு மகிழ்ச்சி, மிதுன ராசிக்கு முயற்சி, கடக ராசிக்கு சுகம், சிம்ம ராசிக்கு வரவு, கன்னி ராசிக்கு சிக்கல், துலாம் ராசிக்கு எதிர்ப்பு, விருச்சிக ராசிக்கு தேர்ச்சி, தனுஷ் ராசிக்கு போட்டி, மகர ராசிக்கு பெருமை, கும்பராசிக்கு விருத்தி, மீன ராசிக்கு நன்மையாக இருக்குது. நாளை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போங்க. நிதானமாக ஒவ்வொரு சூழ்நிலையும் கையாளுறது எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும். இனிய நாளாய் அமையட்டும். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களோட மனக்குழப்பங்கள் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிற மாதிரி இன்று இருக்குது. செய்கிற செயல்கள் காரியங்களில் நிதானம் தேவை. சிந்திச்சு செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாதீங்க. பதட்டப்படாமல் சூழ்நிலைகளை பக்குவமாக கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா நிறைய தடை தாமதங்கள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தும். மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத வலியோ வேதனையோ இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா விஷயத்திலையும் இன்று ரொம்பவே நிதானமாக இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க பேச்சுக்கு ஆளாகக்கூடிய நாளாக இருக்குது. எந்த செயல்லையும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பீங்க. மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி வீட்டில் வாய்ப்புகள் அதிகம். அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது. பயணங்களை ஒத்தி வைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. இன்று கொஞ்சம் உங்களை நீங்களே மன வலிமையோட வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது அவசியம். உங்களோட செயல்களை செய்யும் போது தடைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க. தைரியமா உறுதியோட செய்ய வேண்டியது நல்லது. முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்க வேண்டியது அவசியம். பாசிட்டிவான எண்ணங்களோட நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமாக இருக்குது. பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. சிறந்த முறையில் திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கவனமாக செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. ஜாக்கிரதையாக இருங்க. பேர் கெடாமல் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள மகிழ்ச்சியோட இருக்க இன்றைய நாள் துணையோட மனசு விட்டு பேச வேண்டியது அவசியம். நீங்கள் ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு அவங்க ஒன்று நினச்சிக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகள் ஆகிற மாதிரி இருக்கும். அனுசரித்து போகிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இல்லை. தேவையில்லாத செலவுகளை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. பணம் பற்றாக்குறையோ பண இழப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக சூழ்நிலைகளை கையாளுங்க. பண விஷயத்தில் ரொம்பவே கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. சில அசௌகரியங்கள் ஏற்படலாம். முதுகுவலி பாதிப்பு இருக்கும். ஜாக்கிரதை. ரிஷபராசி உற்சாகமான நாள், மகிழ்ச்சிக்குரிய நாள். நல்ல ஒரு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் பல விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இன்று நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்பும் பாசமும் நிறைஞ்சிருக்கிறதுனால நாள் முழுக்க சாதகமான பலன் தான் இருக்குது. உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். எந்த விஷயத்துலையும் நல்ல ஒரு
தன்னம்பிக்கையோடையும் உறுதியோடையும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட திறமைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல ஒரு எதிர்கால திட்டங்கள் தீட்டுறதுக்கு ஏற்ற ஒரு நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலை உருவாகும். வேலை செய்கிற இடத்துல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. வருமானம் பெருகும். சேமிப்பு உயரக்கூடிய விதமாக இருக்குது. இன்று கடின உழைப்பு மூலியமா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். சுய முன்னேற்றத்துக்கான பாதையில போவீங்க. நான் அதற்கு வலுவான அடித்தளத்தை இன்றைய நாள்ல உங்களுக்கு அமைக்கிறதுக்கு எல்லா வித வாய்ப்பும் இருக்கு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். மகிழ்ச்சிகரமான நாளாக தான் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கு. அது உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாகவும் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தவும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான நாளாக தான் இருக்கு. சிறப்பாக உங்களோட வேலைகளை செஞ்சு பாராட்டும் பேரும் எடுப்பீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தனக்கூட மகிழ்ச்சியா பராமரிப்பீங்க. நட்போட சகஜமா பேசி பழகுவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அந்யுன்யமும் பரஸ்பர புரிதலும் இருக்கு. அதனால இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கு. காதலர்களுக்கு இன்று ஏற்ற ஒரு நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஜாலியா டைம் பாஸ் பண்றது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணம் ஈஸியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. பண வரவு நல்லா இருக்கிறதுனால மகிழ்ச்சியா நாளை கொண்டு போவீங்க. செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு. பயனுள்ள வகையில சேமிக்கவும் வாய்ப்புகள் அதிகம். ஜாலியா இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்களை திறம்பட செய்வீங்க. ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஆற்றல் நிறைஞ்ச நாள். ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். மகிழ்ச்சியா நாளை கொண்டு போகலாம். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் நல்லாவே இருக்கு. அதனால உங்க எல்லா விஷயத்தையும் மகிழ்ச்சியோட செய்வீங்க. நல்ல ஒரு மனசுக்கு நிறைவான நாள். உங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு நாளா இருக்கும். செய்கிற செயல்கள் காரியங்கள்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீட்டுவீங்க. தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வேலை செய்கிற இடத்துல உங்களோட திறமைகளை மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய விதமாகவும், வியாபாரத்துல புதிய நபர் அறிமுகம் கிடைக்கும். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கு. திருமண சுபகாரிய முயற்சிகள்ல அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஆரோக்கிய பாதிப்புகள் குறையும். இன்று வெற்றி பெறதுக்கு உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நாளை சிறப்பாக கொண்டு போவீங்க. மனசுல தெளிவும் நல்ல ஒரு பக்குவமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உணர்ச்சி வசப்படாம நாளை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போவீங்க. எல்லா விதத்திலையும் சாதகமான பலன்கள், ஆதரவு, நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். நண்பர்களோட நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட கவனக்குறைவு காரணமா சின்ன சின்ன தவறுகள் ஏற்படலாம். ஆனா அதை பத்திலாம் எதையும் கவலைப்படாம உற்சாகமா மகிழ்ச்சியா உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுப்பீங்க. புத்திசாலித்தனம் வெளிப்படுத்தக்கூடிய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நல்ல ஒரு அமைதியான சூழல், நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் நல்லாவே இருக்கு. ஒன்னா பேசுவீங்க. நல்ல ஒரு மனசு விட்டு புரிதலோடையும் நாளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போவீங்க. காதலர்களுக்கும் இன்று சுகமான சந்தோஷமான நாளாக தான் இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் நல்லாவே இருக்கு. எதிர்பாராத தனவரவு இருக்கும். சேமிப்பும் நல்ல உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஒரு தெளிவான கணக்கு பக்குவமா கணக்கு போட்டு இன்று நீங்க செய்யற செலவுகளை மேனேஜ் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் எல்லா விதத்திலையும் நாள் இருக்கும். கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகளோட தான் இருக்கு. தேவையில்லாத மனஸ்தாபங்கள், வீட்டுக்குள்ள வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கூட பிறந்தவங்கள அனுசரித்து போறது நல்லது. பசங்களோட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து சமாளிங்க. உறவுகளுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு செயல்படுறது நல்லது. வாகனங்களால வீட்டால தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படலாம். வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை. உறவினர்கள் மூலியமா உதவிகள் கொஞ்சம் கிடைக்கும். வேலையில கூட வேலை செய்யறவங்க ஒற்றுமையா செயல்படுறது மனசுக்கு கொஞ்சம் நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு கொஞ்சம் நல்லதா இருக்கு. நம்பிக்கையாகவும் நல்ல ஒரு உறுதியோடையும் நாளை கொண்டு போறது நல்லது. குழப்பம் இல்லாம நாளை தன்னம்பிக்கையோட கொண்டு போங்க. நீங்க சரியான பாதையில போறீங்களான்ற கலக்கங்கள் அதிகமா இருக்கும். குழப்பங்கள் நிறைய இருக்கு. தெளிவான சிந்தனைகளோடையும் நேர்மறை எண்ணங்களோடையும் நாளை கொண்டு போறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட கடின உழைப்புக்கு அங்கீகாரம் இல்லைன்னா பாராட்டெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. வேலையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காம. ஏன்னா உங்களோட சில பதட்டம், வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனமா திறமையை பயன்படுத்தி நாளை கொண்டு போறது நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தேவையில்லாத ஈகோ ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க இதெல்லாம் தவிர்த்துட்டு விட்டு கொடுத்து போறதும் அனுசரித்து போறதும் நல்லது. குறிப்பா சொல்லணும்னா துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிறது நல்லது. காதலர்களுக்கும் இது பொருந்தும். கவனமா இருக்க வேண்டிய நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். சேமிக்கிற ஆற்றல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால வரவுகள் விட செலவுகள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்துங்க. வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் சரி உங்களோட தந்தைக்கும் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்குது. மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டால் எடுத்துக்கிறது நல்லது. ஓய்வு எடுக்கிறது நல்லது. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்று தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு காரணம் ஒன்று பணம், இல்லைன்னா நீங்களே சில குழப்பத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். பணப்பற்றாக்குறை இருக்கிறனால எல்லா விஷயத்திலையும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. கூட பிறந்தவங்க கூட கருத்து வேறுபாடுகள் தோன்றும். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கிறது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்று கடின முயற்சியும் கடின உழைப்பும் எல்லாத்துலேயும் தேவை. அப்போ தான் நாள் அமைதியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனசு தெளிவாக வச்சுக்க, மனசை அமைதியாக வச்சுக்க தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிங்கன்னா திருப்தி கிடைக்கும். இன்று நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். அடுத்தவங்க கிட்டலாம் எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் பண்ணாதீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்குது. மனசை கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலையில் மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். தவறுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கவனமாக உங்களோட வேலைகளை செய்யுங்க. வேலையில் சில சூழ்நிலைகள் உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து நடந்துக்குங்க. அடுத்தவங்க கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ வேண்டாம். ஏன்னா அவங்களால அது பிரச்சனை ஆகலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட அமைதியான முறையில் பழக வேண்டியது அவசியம். நடக்கிற சம்பவங்கள் அது போக்கில் ஏற்றுக்கிட்டு போகிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்த்துருங்க. காதலர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் ஒன்றா தான் இருக்கும். பணத்தை சிறந்த முறையிலலாம் கையாள முடியாது. வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. செலவுகளை கண்காணிங்க. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குளிர்ச்சியான உணவு வகைகள் குளிர்ச்சி, சளி இருமல் ஏற்படுத்த வாய்ப்புண்டு. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். எல்லா விதத்திலையும் கண்ணை மூடிக்கிட்டு போகிறதுக்கான நாளாக தான் இருக்குது. உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் தைரியமும் உறுதியும் இருக்குது. அதன் மூலிமா நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலன்களை கொடுக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பசங்க ஆதரவாக இருப்பாங்க. பசங்களோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே நிறைவேற்றுறதுக்கு ஏற்ற ஒரு நாள். வேலை செய்கிற இடத்துல புதிய பொறுப்புகள் சேரும். தொழில் வெளி வட்டார தொடர்பு மூலிமா அனுகூலம் நல்லா இருக்கு. சேமிப்பு உயரும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். இன்று எல்லா விஷயத்திலையும் வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு நாள். உங்ககிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் உங்களோட வளர்ச்சிக்கும் உங்களோட எதிர்கால முன்னேற்றத்துக்கும் ரொம்பவே வழிகாட்டுற மாதிரி இருக்கு. சிறப்பான பலன்கள். நாளை சிறப்பாக திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா எல்லா விதத்திலையும் சாதகமான பலனா இருக்கு. கண்டிப்பா பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்கும். உங்களோட கடின உழைப்புக்கு நல்ல ஒரு பலனோ, ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ புதிய பதவியோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா சாதகமான நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட இனிமையான நல்லுறவு இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நல்ல ஒரு புரிதல் இருக்கும். நல்ல ஒரு பரஸ்பர புரிதலோட பல விஷயங்களை பேசி முடிவெடுக்கவும் பல பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. மகிழ்ச்சியான தருணங்கள் நல்லா இருக்கு. காதலர்களுக்கு என்ஜாய் பண்ற அளவுக்கு நாள் நல்லா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணம் நல்லாவே இருக்கும். வெளிநாட்டிலிருந்து சின்னதாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேமிப்பு உயரும். முதலீடுகள் செய்யறதுக்கான பலன்கள் நல்லா இருக்குது. ஜாலியாக உற்சாகமாக நாளை கொண்டு போங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. இந்த நாளை சரியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறது நல்லது.
துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு ஏன்டா இப்படி ஒரு நாளுங்கிற மாதிரி சில சலிப்பும் சில வெறுப்பும் ஏற்படுற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கு. நடக்கிற விஷயங்களை பார்த்தா உங்க மேலேயே உங்களுக்கு வெறுப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும். அது இல்லாம நீங்க பேசுற வார்த்தைகளால தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரையும் இன்னைக்கு அனுசரிச்சு போங்க. குறிப்பா சொல்லணும்னா தொணக்கிட்ட கொஞ்சம் கவனம். அதே நேரங்கள்ல பெருசா எதிர்பார்ப்பு இல்லாம நாளை கொண்டு போறது நல்லது. நாளை போற போக்குல எப்படி கொண்டு போறீங்களோ அது உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். பணவரவு இருக்கும். அதே நேரத்துல செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உறவினர்களால சிறு மனசங்கடங்கள் ஏற்படலாம். தொழில் சம்பந்தமா வெளியூர் பயணம் செய்யறதுல வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதையா இருங்க. வேலை செய்யற இடத்துல கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆஹ் இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு வீட்லயும் சரி, வேலையிலயும் சரி, தொழிலையும் சரி அதிக பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதே நேரம் உங்க பிடிச்சவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளை பார்த்து நிதானமா பார்த்து பேசுறது நல்லது. வார்த்தைகளால சில பிரிவுகள் பிரச்சனைகள் ஏற்படலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கு. ஆனா வேலையில இன்று வெற்றி பெறணும்னா கண்டிப்பா திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் இல்லாம பார்த்துக்குங்க. சூழ்நிலைகள் சாதகமா இல்லை. ஏன்னா அடுத்தவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கிட்ட பேசும்போது வார்த்தைகளை கவனமா பார்த்து பேசுங்க. குறிப்பா காதலர்களுக்கு அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டா தேவையில்லாத மனசங்கடங்கள் ஏற்படலாம். வாக்குவாதங்கள் விவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. இன்று நாளை அமைதியா கொண்டு போக பொறுமையா இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவுகளை விட செலவுகள் அதிகமா இருக்கு. பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்தை கவனமா கையாளுங்க. வீண் விரயங்கள் ஆகாம பார்த்துக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கலனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காம நாளை கொண்டு போறது நல்லது. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடற்பயிற்சி தியானம் செய்யறது ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஓய்வெடுங்க. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் கவனமா இருங்க. கலவையான நாள். ஏன்னா நினைச்சதும் நடக்குது, நினைக்காததும் நடக்கும். அது எதிர்பாராத சில மன வருத்தங்களை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப நடக்கிற சூழ்நிலையும் விஷயங்களையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்க கொண்டு போறது நல்லது. இன்று நீங்க நினைச்ச காரியங்கள் ஒரு சிலர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்துல சின்னதா லாபம் அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கும். வேலை செய்றவங்களுக்கு வேலை பளு குறையும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படலாம். உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஆனா ஜாக்கிரதையா இருங்க. வீட்டு செலவுகளுங்கிற பேர்ல வீண் விரயங்கள் ஆகலாம். பண விஷயத்துல கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கொஞ்சம் சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். சாதகமான பலன்களை அடையணும்னா அதிக முயற்சி, கடின முயற்சி தேவைப்படும். மனசுல கொஞ்சம் அமைதி இல்லாத உணர்வு இருக்கு. அது உங்களோட வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து நிதானமா நாளை கொண்டு போறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நேரத்தில் முடிக்க முடியாத நிலை. வேலைகளை சிறந்த முறையில் கையாளவும் திட்டமிடவும் வேண்டியது அவசியம். தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கங்க. பொறுமையாக நிதானமாக நாளை கொண்டு போங்க. யார்கிட்டையும் அதிகமான அவங்க விஷயத்துல தலையிட வேண்டாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட உறவுல நல்லிணக்கம் குறைஞ்சு காணப்படுற மாதிரி இருக்கு. அதனால கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மனசாபங்கள் சில பிரச்சனைகளை பார்த்து சமாளிங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை அமைதியா கொண்டு போங்க. காதலர்களும் கவனமா இருக்க வேண்டிய நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமா இல்லை. உங்களோட மதிப்பு வாய்ந்த பொருட்களை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்துலையும் சரி, பொருட்கள் விஷயத்துலையும் சரி கொஞ்சம் கவனமா இருங்க. சேமிக்கலனாலும் பரவாயில்ல, விரயமோ தொலைக்கிறதோ இல்லாம பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலி, முதுகு வலி வாய்ப்பு இருக்கு. சளி பிரச்சனையும் இருக்கும். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு ஜாக்கிரதையா இருங்க. பொருளாதார ரீதியா சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா தொழில எந்த ஒரு முதலீடும் பண்ணாதீங்க. எந்த ஒரு பண விஷயத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளுக்காக கொஞ்சம் தடைகள் இருக்கும். அதே நேரம் வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரியத்துக்காக செலவுகளும் இன்று பண்ணாம இருக்கிறது நல்லது. வேலையில வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அலைச்சலை கொடுக்குற மாதிரி இருக்கும். நண்பர்களோட ஒத்துழைப்பால கொஞ்சம் வியாபாரத்துல நஷ்டம் இல்லாம நாளை கொண்டு போகலாம். பெரிய மனிதர்களோட உதவி கொஞ்சம் நாளை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். சாதகமான பலன்கள்லாம் பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். உங்களோட செயல்கள்ல வேகம் இல்லாம விவேகமா செய்யறது நல்லது. அதிர்ஷ்டத்தெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களோட முயற்சி தான் இன்று உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். செய்யற செயல்கள் காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டு நிதானமா செய்யறது நல்லது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கு. வேலைகளை செய்யும் போது ரொம்பவே கவனம், தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது பிரச்சனைகள் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். செஞ்ச வேலைகளே ஒரு முறைக்கு 2 முறை செய்யற மாதிரி இருக்கு. வேலையில அடுத்தவங்க கூட பார்த்து அனுசரிச்சு போறது நல்லது. வீண் பிரச்சனைகள் இல்லாம நாளை கொண்டு போங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் கவனமா இருங்க. பேச்சில நிதானம் தேவை, வார்த்தைகள்ல பொறுமை தேவை. விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நல்லது. உங்களோட பணம் இல்லாத பிரச்சனைகளை துணைக்கிட்ட காட்டாதீங்க. பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் காட்டாம இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சொல்ற அளவுக்கு சிறப்பா இல்லை. வரவு செலவும் கலந்தே இருக்கு. ஆனா வரவை விட அதிகமான செலவுகள் இருக்கு. அது மனசை ரொம்பவே டென்ஷன் ஆக்குற மாதிரி இருக்கும். கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்கு. ஜாக்கிரதையா சூழ்நிலைகளை கையாளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இல்லைன்னா காய்ச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்துறது நல்லது. மகர ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய நாள், திருப்தியான நாள், மனநிறைவான நாள். இந்த நாளை எப்படி வேணா நீங்க செதுக்கி கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வளர்ச்சி வரவு இருக்கு. அது முக்கியமா எல்லா விதத்திலையும் சந்தோஷத்தை கொடுக்கும். பாக்கெட் நிறைறதுனால மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் எல்லா விஷயத்தையும் மகிழ்ச்சியா ஈடுபடுவீங்க. உறவினர்கள் கூட வெளியில போறது, இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறது நாள் முழுக்க சிறப்பான நாளா தான் இருக்கு. ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். அரசு மூலியம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலை செய்யறவங்களுக்கு கூட வேலை செய்யறவங்களோட சுமூக உறவும் நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. திடீர் பணவரவு உண்டாகும். ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும். இன்று நீங்க புதிய நண்பர்களையும் தொடர்புகளையும் உருவாக்கிக்கிட்டு நாள் முழுக்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லா விஷயத்தையும் லேசா எடுத்துக்கிட்டு ஜாலியாவே இந்த நாளை சாதமா கொண்டு போவீங்க. உங்களோட வளர்ச்சி உங்களுக்கே திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைவு நிறைஞ்ச நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை வெற்றிகரமா மேற்கொள்வீங்க. கூட வேலை செய்யறவங்களோட ஆதரவு இருக்கு. மேலதிகாரிகளோட பாராட்டு இருக்கு. வருமானம் ரெட்டிப்பாகும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட எதிர்காலம் குறித்து திட்டமிட ஏற்ற ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட இணைஞ்சு செயல்படுவீங்க. அதனால 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதல் ஏற்படும், அந்நுண்ணியம் ஏற்படும். நண்பர்களோட இல்லத்துக்கு செல்வீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். இன்று சரியான ஒரு ஜோடி என அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கும். காதலர்களுக்கு ரொமான்டிக்கான நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று சின்னதா கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்கு. அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா பெரிய வரவு, பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மகிழ்ச்சியா உற்சாகமான நாளை கொண்டு போவீங்க. செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும். பாதிப்பில்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். நன்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. எதிர்காலத்துக்கு இது உதவும். கும்பராசியை பொறுத்தளவுக்கு வளர்ச்சிக்குரிய நாள். இன்று உங்களோட புத்திசாலித்தனமும் திறமையும் வெளிப்படுற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு செய்கிற செயல்கள் காரியங்கள்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுனால மனசுக்கு திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லா விதத்திலையும் நாளை கொண்டு போவீங்க. உங்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முடிவு வரும். வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளா இருக்கு. உறவுகள் வருகை குடும்பத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு சுப செய்திகள் கிடைத்து மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாள். பசங்க படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் மறைஞ்சு வளர்ச்சி ஏற்படுற மாதிரி இருக்கு. தொழிலில் இருந்த போட்டிகள் விலகும். புதிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிட்டும். நவீன பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள். சாதகமான நாள் உங்களுக்காக காத்திருக்கு. கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கோங்க. நல்ல நம்பிக்கை மற்றும் ஆற்றல் மற்றும் உறுதி நல்ல உங்களோட கண்ணோட்டத்தை வரையறுத்து நாளில் எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று எல்லா வேலையிலையும் ஈஸியாக செய்வீங்க. கடினமான வேலைகளை கூட ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. நேரத்துக்கு முடிப்பீங்க. பாராட்டு பேர் கிடைக்கும். நல்ல ஒரு புத்திசாலித்தனமும் உங்களோட திறமையும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தனக்கூட நல்ல விதமா தொடர்பு கொண்டிருப்பீங்க. உறவுல நல்லிணக்கம் நல்லா இருக்கு. மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. ஜாலியாகவும் உற்சாகமாகவும் நாளை கொண்டு போகலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்றைய நாள் உங்களுடையதா இருக்கு. காதலர்கள் இன்று ஒன்னா வெளியில போய் இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். கணவன் மனைவி எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்னைக்கு ஸ்டேபிளா இருக்கு. கையில இருக்கிற பணம் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். புதிய முதலீடுகள் மூலம் உங்களோட நிதி நிலைமையை மேம்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். எதிர்கால நலன் கருதி சேமிக்கிறதும்
பணம் சம்பந்தமான முடிவு எடுக்கிறதுக்கும் ஏற்ற நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஆற்றலும் நல்ல ஒரு தைரியம் உறுதியும் இருக்குது. மீனராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா பொறுப்புகள் இருக்கு. கொஞ்சம் தேவையில்லாத வீண் கருத்து வேறுபாடுகள் சில நேரங்களில் ஏற்படலாம். குறிப்பாக சொல்லணும்னா வீட்டில் இருக்கவங்க கூட ஜாக்கிரதையா இருங்க. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. துணை வழி உறவுக்குள்ள வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. அலுவலகத்திலையும் தேவையில்லாத இடமாற்றம் மன உளைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கிறதே ஒரு ப்ரெஷராக இருக்கும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு புதுசாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண கஷ்டம் இருக்கும், அதையும் பார்த்து சமாளிக்கணும். சவால்கள் நிறைஞ்ச நாள், மனசில் குழப்பங்கள் இருக்கிறதுனால எல்லாத்தையும் போட்டு அதிகமான சிந்தனைகள் வேண்டாம். நாளை போகிற போக்கில் கொண்டு போகிறது நல்லது. இந்த நாள் முழுக்க பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். பேசும்போது கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது இன்று உங்களுக்கு நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் தடைகளுக்கு பின்னாடி கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். தவறுகளை தவிர்க்கிறது நல்லது. இல்லைன்னா எதிர்பாராத தேவையில்லாத இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாக்கிரதையா சூழ்நிலைகளை பார்த்துக்குங்க. வேலைகளை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிந்திச்சு திட்டமிட்டு கவனமாக செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று துணைக்கிட்ட பேசும்போது உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாள். அதனால 2 பேருக்குள்ளேயும் உறவுல அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. தேவையில்லாத வாக்குவாதம்லாம் பண்ணாதீங்க. பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பெருசாக்காம அப்படியே சமாளிக்கிறது நல்லது. காதலர்கள் சந்திக்காம இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண இழப்போ பண விரயமோ கண்டிப்பா இருக்கு. பணத்தை கவனமா கையாள வேண்டியது அவசியம். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துங்க. வீண் விரயங்களை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. இல்லைன்னா பண பற்றாக்குறை ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி பாதிப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓய்வு எடுங்க. ரிலாக்ஸா நாளை கொண்டு போறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு வேண்டிய கருத்துக்கள், அதாவது ஜோதிடம் ஜாதகம் சம்பந்தமான உங்களுக்கு வேண்டிய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணி கேட்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி நல்ல ஒரு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் ராசி பலன் கேட்கும் போது கண்டிப்பாக ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைகிற மாதிரி இருக்கும். இதில் பலன்கள் பார்க்கும் போத கேட்கும் போத லைக் பண்ணுங்க. ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். உங்களோட வாழ்க்கை மேம்படணும்னா கண்டிப்பாக உங்களோட சுயஜாதகம் ஒரு முறை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரக பயிற்சிகள் பலருக்கு சாதகமாக இருக்குன்னு பார்த்தா அது ஏமாற்றங்களை தான் தருது. அதுக்கு காரணம் உங்களோட சுயஜாதகம், தசாபுக்தி, கிரக நிலைகள் எல்லாமே பார்த்து இருக்கிறது. கோச்சாரத்தை மட்டும் வச்சு பொது பலனை கேட்டு நீங்கள் ஏமாறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால சுயஜாதகம் பார்த்து பலன் பெறுறது நல்லது. உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்க. உங்களோட வாழ்க்கையை மேம்பட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.